அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மிக வலுவாக 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக பல்வேறு வகையில வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மற்றும் சந்திரனின் பெயர்ச்சியின் காரணமாக கஷ்டம் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இந்த தருணத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. 4 கிரகநிலைகள் 4ஆம் இடத்தில் வலுவாக இணையக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளோ அல்லது கண்டச்சனி போன்ற பாதிப்புகளோ இந்த அர்த்தாஷ்டக சனியில் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. அதை விட விதிவிலக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை விரைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என அனைவருடனும் ஒரு சுமூகமான சூழ்நிலை உறவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் அனைவரையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த கஷ்டம் விலகி ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவுல அதிரடியான பல முடிவுகளை எடுக்காமல் எதை செய்தாலும் சற்று திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைப்பதால் பல கஷ்டத்தை விலக்கும் நேரமாக மாற்றிக் கொடுக்கிறார் சனி. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெற்ற சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதை விட சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மையை நிறைந்து கொடுப்பாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவும் அவருடன் இணைந்து
புதனும் சஞ்சரிக்கின்றன. புதன் நீட்சம் பெற்றிருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 5ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவருடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும், ஏனென்றால் கேது லாபஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை ராகுவை பார்க்கிறாருங்க. ராகு 5இலிருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவேதான் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே வெகுவளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை ஆக்கப்பூர்வமாகவும் சரியான முறையில் கையாளுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்களை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே அவை அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது நிறைந்த நன்மையும் லாபமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வழியையும் அதற்கான பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். இது நிச்சயமாக மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பில் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதைவிட மிக வலுவாக வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சனி, சுக்கிரன், சூரியன், இறுதியில் ராகு என அனைவருடனும் கூட்டணி வைத்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று 3இல் சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாக செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பது சிறப்பான ஒன்றாகவும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் என்பதில் சந்தேகமே இல்லை. அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் சஞ்சரித்தாலும் 97% மேல் அவரது சஞ்சார தூரத்தை கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை விலக்கி குருவின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற மகா சிவராத்திரி அன்று விருச்சிக ராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்பது உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.